இந்த உருவுல நல்லா அவதானிங்க, 2 வகையான கோடுகள் இருக்கு. நல்லா அவதானிங்க பாப்போம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு கோடு ஒரு கோடு எப்படி வருதுன்னு சொன்னா, வெயிட், 4 பெட்டி இப்படி வரும்போது குறுக்கால இப்படி ஒரு கோடு வருது. இது ஒரு வகையான கோடு. பாருங்க, செக் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒன்று இருக்கு, இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று, 2 இங்க ஒரு இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துலயும் இருக்கு. புரியுதா? 4 பெட்டிகளை இணைச்சு குறுக்கால ஒரு கோடு வருது. விளங்குதா? இது ஒரு வகையான கோடு. மத்தது 2 சதுரங்களுக்கு குறுக்கால வர ஒரு கோடு. அது எந்த பக்கமா வேணா இருக்கட்டும். இந்த 2 கோடுகளும் சமனா? சொல்லுங்க. இல்ல டீச்சர். அப்ப எப்படி நீங்க ஒரே அளவுல எடுத்து எண்ணுனீங்க எல்லாரும்? எப்படி எண்ணலாம்? ரைட், அதையும் விடுங்க. நீங்க சில பேர் இப்படி ஒரு சதுரத்துக்குள்ள இப்படி கோடு வர மாதிரி எண்ணுனீங்க இல்லையா? அது ஒரு கோடுனா, அப்போ இந்த சதுரத்துல வர இடையில இப்படி கோடு வருது. அப்ப இந்த 2 கோடும் சமனா? சொல்லுங்க பாப்போம். இல்ல டீச்சர். அப்ப நாங்க அப்படி எண்ண முடியுமா? ஆனால் நாங்க கண்டுபிடிச்சதுல 2 வகையான கோடு இருக்கு. இந்த கோடும் இந்த கோடும். இது உங்களுக்கு புரியுதா? இத ஒத்துக்கிறீங்களா? இந்த 2 கோடும் மட்டும்தான் இருக்குன்றத ஒத்துக்கிறீங்களா? ஓகே. அப்போ இப்ப எழுதுவோம் நாங்க. ஃபர்ஸ்ட் மாலா, சீதா, ராதா. ரைட் ரைட். இப்போ ஓகே. மாலால இந்த 4 சதுரங்களை இணைச்ச கோடு எத்தனை இருக்கு? 1 இருக்கு. ரைட், 1 இருக்கு. மத்த கோடுகள் எத்தனை இருக்கு? 4. உதாரணத்துக்கு இத ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கொள்வோம். இந்த கோடை ஒரு 2 சென்டிமீட்டர்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இங்க மொத்தம் 3, இங்க எவ்வளவு இருக்கு? 2 8, 8 3 11 சென்டிமீட்டர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? ரைட், ஓகே. அப்ப அது இருக்கட்டும். அடுத்தது சீதாட பயணம் செய்த பாதையில இந்த 4 சதுரங்களுக்கு இணைச்சு ஒரு கோடு இருக்கு இல்லையா? அது எத்தனை கோடு இருக்கு? 3. ரைட். இந்த இடத்துல இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1, 3 இருக்கு. யாரு 2ன்னு சொன்னது? நல்லா அவதானிங்க பாப்போம். அவதானிங்க. இந்த இடத்துல 1, 2, 3. புரியுதா? அப்ப அந்த கோடு 3 இருக்கு. அப்போ ஒரு கோடு 3 சென்டிமீட்டர்னா மொத்தம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். ரைட். அப்போ 2 சதுரங்களை குறுக்கால வர கோடு எத்தனை இருக்கு? 2. எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்ப ஒரு கோடு 2 சென்டிமீட்டர்னா 2க்கு 4 சென்டிமீட்டர். அப்போ மொத்தம் 9 4ம் எத்தனை சென்டிமீட்டர்? 13 சென்டிமீட்டர். புரியுதா? ரைட், ஓகே. இப்ப ராதா பயணம் செய்ததுல அந்த 4 சதுரங்களை இணைச்ச கோடு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இந்த இடத்துல 1ம் இந்த இடத்துல 1 மட்டும்தான் இருக்கு. அப்ப 2னா ஒரு கோடு 3 சென்டிமீட்டர்னா 2 கோடு இருக்கு. அப்ப எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க. அதே மாதிரி 2 சதுரங்களை இணைச்ச கோடு எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப 3னா ஒரு கோடு 2னா 3 கோடுக்கு 6 சென்டிமீட்டர். அப்ப மொத்தம் 12 சென்டிமீட்டர். முதலாவது சீதா தான் கூடிய தூரம் சென்றிருக்காங்க. 2வது ராதா, 3வது மாலான். எங்களால நிச்சயமா சொல்ல முடியும். புரியுதா இந்த கேள்வி எப்படி செய்யணும்னு? இது ஒரு செய்முறை.